ராதா, குங்குமத்தை வைக்காத. ஏமா? பொண்ணா பிறந்தவ ஒருத்தனுக்கு மனைவியாகி மனம் ஒத்தி இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியா மங்களகரமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாம்மா அந்த குங்குமத்தோட புனிதத்தன்மை புரியும். அம்மா, அந்த நினைவே இல்லாம அத வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு எதுக்குமா? விதவிதமான கலர் போட்டு வைப்பியே, அதையே வச்சுக்க, அதையே கதவை தரம்மா. உன் கல்யாணத்தை பத்தி இனிமே பேச மாட்டேம்மா. அவசரத்துல அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. கதவை தரம்மா, கதவை தரம்மா. ओम गतमने स्वाहा सरोवरन्नमे स्वाहा गट्टिमेळं मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना अन्ते बध्नामि शुभे सञ्जीवन सरदां ददाम्
என்னடா இது? போட்ட வளையல் அப்படியே இருக்கு, பொட்டு கொஞ்சம் கூட கலையல, பூ கூட கசங்கல. ஆனா நான் பார்த்த சினிமா படத்துல முதல் ராத்திரியில பூவெல்லாம் கசங்கி பொட்டெல்லாம் கலைஞ்சுல இருந்துச்சு. ஆனா இவங்க ராத்திரில ஒண்ணுமே ஆகலையே. என்ன விஷயம்? தூங்கிட்டாங்களா? தேங்க்யூ சார். வாடா மாப்பிள. என்னடா? ஏண்டா ரவி கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச? நான் என்னடா ராத்திரி புறவும் நல்லா தூங்கிட்டேன். என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்டா. நீ எனக்கு புரியுற மாதிரி சொன்னாதானே? நேத்து எனக்கு முதல் இரவு. ஐனோ கணவன் மனைவிங்கிற உறவு முதல் இரவுல இல்லடா. ஆனா எனக்கு உணர்ச்சி இருக்கு, உடம்புல சக்தி இல்ல, சோர்வு ஏற்படுது, மயக்கம் வருது. என்னடா காரணம்? நான் கொடுத்த மருந்து மாத்திரையை நீ ஒழுங்கா சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன் உடம்புல பலம் இல்ல. நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. ராதா என்ன தவறா நினைச்சிட்டா? ராதா அந்த அன்பு உள்ளத்துல நீ தெய்வமா இருக்கிற. அந்த தெய்வத்தை அவ தவறா நினைப்பாளா? நீ என்னடா சொல்ற? இத பாரு, நான் கொடுக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா கொண்டு போய் ராதா கிட்ட கொடு. ஓகே? போடா. ராஜா அவசரப்படாத, பொறுமையாயிரு. You will be all right. ராதா வந்துட்டேன். ராதா என்னங்க? அந்த டாக்டர் பையன் இருக்கானே, ரொம்ப மோசம். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவனை பார்க்க போனா இப்படியா மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறது? எனக்கு இத கண்டாவே பயம். கொடுங்க. டேய் ராஜா, இத கொண்டு போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடு, அவன் உன்னை கவனிச்சுக்கிடுவான்னு சொல்றான். ராதா என்னங்க? எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நீ ரெட்டை சடை போட்டுக்கணும். வேண்டாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ ரெட்டை சடை போட்டு வரத நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிங்க. வாங்க. எனக்கு வேண்டாம், நான் வரல, என்ன விட்டுடு. காது காது விடு. விட மாட்டேன். நான் சொல்றபடி கேட்டாதான் காது விடுவேன். வாங்க. வேண்டாம். வாங்க. பாடுங்க நீங்க. ஒரு மாத்திரம் தான். சும்மா இருங்க. வாய் தரங்க, வாய தரங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க? வாய் தரங்க. பாருங்க, கலாட்ட பண்ணாதீங்க. ஏ ராஜால குடிச்சிடுமா, அப்பதான் சக்கரை தருவேன். அசக்குது. சக்கரை தரேன்னு சொன்னேன்ல. சரி தர. சக்கரை சமத்து. சார், சார், யார் நீங்க? வணக்கம்மா. அம்மா, நான் ஐயா கம்பெனில வேலை பார்த்த மேனேஜரோட மனைவி. ஐயாவை பார்க்கணும். ஐயா வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. என்ன விஷயங்க? அம்மா, கொஞ்ச நாளைக்கு முந்தி
என் புருஷன் கம்பெனில ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி 10 வருஷமா வேலை பார்த்த அவரை வேலையை விட்டு நீக்கிட்டாரு. எங்க போய் வேலை கேட்டாலும் யாரும் தரமாட்டேங்கிறாங்கம்மா. அம்மா, அந்த உயர்ந்த உத்தமனுடைய கம்பெனிலே வேலை பார்க்க முடியாம வெளியே வந்து நீ எங்க கிட்ட எப்படி வேலை பார்ப்பேன்னு யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. என் புருஷன் தான் செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காருமா. அம்மா, நீங்க தான் ஐயா கிட்ட சொல்லி எங்களுக்கு வாழ்வு கொடுக்கணுமா. ஐயா, ஐயா, இல்லன்னு சொல்லாம என் புருஷனுக்கு மறுபடியும் உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுக்கணும். சொல்ல காப்பாத்தாம கொடுத்த வாக்குறுதியை மறந்த உன் புருஷனுக்கு இடமே கிடையாது. இந்த ஒரு தடவை மன்னிச்சு எங்களை வாழ வைங்கய்யா. இந்த விஷயத்துல நீங்க மட்டும் இல்லம்மா, வேற யாரா இருந்தாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். நடந்தது மறந்து நீங்க எங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கலைன்னா நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல.